ஈவினிங்க்கு மேலே நோம்பு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு நைட்டு டிஃபன் பண்ண கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. சிம்பிளாக இடியாப்பத்தோட முடிச்சுக்கலான்னு தான் இருந்தேன். இது என்னன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இடியாப்பத்தோட கிரேவிங்ஸ் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்கி. இடியாப்பத்துக்கு நான் அடிச்சேனா இல்லை எனக்கு இடியாப்பம் அடிச்சேனான்னு சுத்தமாக தெரியல. எங்கள் 2 பேரையும் பிரிக்கவே முடியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். 2 குழந்தைங்கள வச்சுருக்க ஒரு அம்மா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி வந்து சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி, அவங்க அங்கேருந்து வீடியோ போடுற மாதிரி. உண்மையே சொல்லலாம், அந்த நாட்டில் பல பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதில் நானுமே ஒருத்தி. என்னுடைய ஃபஸ்ட்டு பையனுக்கு 1 வயசு இருக்கிற வரைக்குமே மதர்ஹுட்டை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவன் நல்லாவே எனக்கு நல்லா கோஆப்ரேட்டும் பண்ணான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய செகண்ட் பையன் பிறந்தானோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே பல வலிகளெல்லாம் கலந்து வந்திருக்கேன். அந்த 1 வயசு வரைக்கும் மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னா, என் சின்ன பையன் பிறந்ததுமே மதர்ஹுட்டே வேண்டான்ற அளவுக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டேன். அதோட மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறது, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்பவே பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்தலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறது, ஹார்ஷாக பேசுகிறது, ரொம்ப ஹார்ஷாக தான் நடந்துக்கிறவே செய்வேன். ஸோ அந்தளவுக்கு நான் போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், பைத்தியன்றது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனநிலை தான். ஸோ வந்துட்டு நம்ம யார் பேச்சும் கேட்காம டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் போகலாம். அப்பப்போ வெளியில் அவுட்டிங் போனாலே ஓரளவுக்கு நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எங்கள் அம்மா வந்து 10 நாளைக்கு இருக்க என் கூட வந்து இருந்துட்டு போகிறாங்கன்னா அதுக்கான மெயின் ரீசன் நான் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓவர் கேம் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய சின்ன பையனுக்குமே 1 வயசு தாண்டிடுச்சுன்றதால. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட மதர்ஹுட்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுவே உங்கள் மைண்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இடியாப்பம் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.